வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோக்கு லதா ரஜினிகாந்த் அவர்கள் படத்தை பார்க்க வந்திருந்தாங்க. படத்தை பார்த்துட்டு திரும்பி போகும்போது யூடியூபர்ஸ், பத்திரிகை நிருபர்லாம் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த படத்தை பற்றி யாருமே தப்பாக ரிவ்யூ பண்ணாதீங்க, நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு அவங்கவுங்க ஓர் ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டு, ஏன்னா இதுக்கு நாங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், பல பேரோட பல மாதத்தோட உழைப்பு இருக்குது. நீங்கள் அன்வான்டாக ரிவ்யூ பண்ணி படத்தோட கலெக்ஷனை குறைச்சிங்க அப்படின்னாச்சுன்னா பல ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருந்தாலும் கூட இவங்க ஏன் இது சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய பணக்காரங்க, செல்வாக்கு மிகுந்தவங்க, மெத்த படித்தவங்க, நிறைய ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க. அவங்க ஃபேமிலியே ஹை எஜுகேஷன் ஃபேமிலி, எஜுகேட்டட் ஃபேமிலி. இப்படி இருக்கும்போது இவங்க இந்த ரிவ்யூவை பார்த்து பயப்படும் போது நம்மளை மாதிரி சின்ன ஓனர் நிச்சயமாக இது ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் ஆகும். முதல்ல ரிவ்யூன்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கூகுள் ரிவ்யூ. நீங்கள் உங்கள் கம்பெனியை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடில் கூகுள் ரிவ்யூ உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். மேப்பில் நீங்கள் போட்டாலும், நீங்கள் உங்கள் கம்பெனியோட மேப் நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி, உங்கள் கம்பெனியோட லொக்கேஷன் மேப் ஷேர் பண்ணாலும் சரி, அது லொக்கேஷன் மேப்போட ரிவ்யூவும் சேர்ந்து போகும். ஸோ அவங்க கம்பெனிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ரிவ்யூவை படிப்பாங்க. சப்போஸ் அது கிளைண்டாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் ரிவ்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, இல்லது நீங்கள் ஒரு இன்டர்வியூக்காண்டி ஹெச்ஆர் இன்டர்வியூக்காண்டி கேண்டிடேட் அனுப்புகிறீங்க, நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் வர்றதுக்கு தயங்குவாங்க. அதனால தான் இந்த இந்த ரிவ்யூஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த கம்பெனிஸ் ஓனர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. முதல்ல இந்த நெகட்டிவ் ரிவ்யூ ஏன் வருது, மேலோட்டமாக நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ பிடிக்கல அதனால ரிவ்யூ போடுறாங்க அப்படின்னு. ஆனால் எல்லா காலகட்டத்துலேயும் அப்படி இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது 5ஆக பிரிக்கிறேன். ஒன்று, நம்ம காம்படிட்டர் நம்மளை க்ரோத், நம்மளோட வளர்ச்சியை பிடிக்காமல் அவங்க ரிவ்யூ போடுறாங்க, வெவ்வேறு நேமில் அவங்க ரிவ்யூ போடுறாங்க. ரெண்டாவது, ஸ்டில் நிறைய பேர் நம்ம கம்பெனி மாதிரி சிமிலர் கம்பெனிஸ் எங்கேயா இருக்கும், அவங்க தெரியாமல் ரிவ்யூ போடுவாங்க. மூணாவது, எமோஷ்னலாக ரிவ்யூ போடுவாங்க. வந்திருப்பாங்க வாட்ச்மேனோ கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோ இவங்களை சரியாக வெல்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப லோ லெவலில் இருக்க ஒரு ப்ரொஃபைல் இவங்களோட எதிர்பார்ப்பை அவங்க ஃபில்ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஹார்ஸாக ஒட்டுமொத்தமான கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை பற்றியே ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுவாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாயி சரியில்லை அப்படிங்கும்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க. அவங்க ஏன் ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் தெரியும். பட் இப்போ உள்ள கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ படிச்சிருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்டே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவங்கள பற்றி ஏதாவது அவங்க பண்ணது சரியில்லை, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தீங்க, அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நிச்சயமாக அது அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. பெரும்பாலும் கேண்டிடேட் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்களாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணுற ஒர்க் தப்போ எங்களோட ப்ரொஃபஸர்ஸ் கடுமையாக கண்டிச்சாங்க. எங்களோட ட்ரெஸ் கோட் இப்படி தான் இருக்கணுங்கிறது அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய எம்ப்ளாயோட ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குது, அவங்க படிக்கும்போது ஸ்கூல்லையும் சரி காலேஜும் சரி இந்த விஷயத்த பெரிய அளவுக்கு அந்த டீச்சர்ஸ் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இவங்க பெரிய அளவுக்கு பேமெண்ட் பண்ணி படிக்கிறாங்க. இன்ஸ்டியூஷன் இவங்களோட இன்கம்மாக பார்க்குது, ரெவென்யூ இன்கம்மாக பார்க்குது. அதனால் இவங்க பெரிய அளவுக்கு இன்ஸ்டியூஷன் பெரிய அளவுக்கு இதை கண்டுக்கிறது இல்லை. ஸோ இந்த ஆட்டிடியூட்டில் இருக்கிற கேண்டிடேட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ரிமூவ் பண்ணுன்னா, தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அதனால தான் ரிமூவ் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டான். உங்கள் கம்பெனி மேலே, உங்கள் மேனேஜ்மெண்ட் மேலே தப்பாக எழுத வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி சில கேண்டிடேட் இன்டர்வியூ வருவாங்க. இது நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லொக்கேஷன் அனுப்பியிருப்போம், அட்ரஸ் அனுப்பியிருப்போம், நாலஞ்சு மட்டும் கால் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு லெவலும் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இதில் ஏதோ ஒரு ரீசனுக்காக வேண்டி நம்ம ஒரு இன்டர்வியூ அவங்க எடுக்கிறதுல ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ டிலே ஆனாலோ, இல்லது அவங்கள நம்ம சில கேண்டிடேட் சொல்கிறேன், அவங்க ஏதோ ரீசனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி நம்ம எடுக்கலை அப்படின்னாலும் இவங்க பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ எழுதுகிறாங்க. இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் கூட இது ஒட்டுமொத்தமான மேனேஜ்மெண்ட்டை பாதிக்கும். ஏன்னா ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுமே இன்டர்வியூ வர சொல்கிற காரணம் என்னென்னா ஒரு நல்ல கேண்டிடேட் எடுக்கணுங்கிறதுனால தான். பட் இந்த கேண்டிடேட்டை பொறுத்தவரைக்கு என்ன அப்படின்னா, நம்ம இன்டர்வியூ தான் அவங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அடுத்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணம், நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச காரணம் தான்,
உங்களோட ப்ராடக்ட்லேயோ சர்வீஸ்லேயோ கஸ்டமர் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டி கொடுக்கல அப்படிங்கும்போது நிச்சயமாக அவங்களோட ஃபீட்பேக் எழுதுவாங்க. இதில் ஒரு நியாயம்தான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு உள்ள நாளில் வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து அது தவிர்த்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் அவங்களால தவிர்க்க முடியாத போது அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ எழுதிட்டாங்க, உங்கள் கம்பெனி வந்து நெகட்டிவ் போட்டாங்கன்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது. ஃபஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். பொதுவாக ரிவ்யூஸை ரிமூவ் பண்ண முடியாது. கூகுள் அவங்க எப்படி பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா எல்லாமே ஜென்யூனிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்க எடுக்கிறாங்க. எங்கள்கிட்ட எழுதுகிற கஸ்டமர் எல்லாம் ஜென்யூனானவங்க தான், நீங்களா ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், நெகட்டிவ் ரிவ்யூஸ் யாராக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா இதில் ஒரு 3 டாட் தெரியும். இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 7 டாபிக் இருக்கும். இந்த 7 டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாப்பிக்கு நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா இதுக்குள்ளே வரும். காம்படிட்டர் நம்மளுக்கு வேணும்னே சொன்னார், இல்லது பர்சனலைஸ்டாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்க, இது வந்து மிஸ்லீடாக வந்து இந்த லீடு வந்து நெகட்டிவ் இந்த ரிவ்யூ வந்து எங்களுக்கு போட்டாங்க. இது மாதிரி இந்த டாப்பிக்கில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகும். இதில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது இல்லது ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து நீங்கள் சப்மிட் பண்ணும்போது அவங்க பொதுவாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ், வீட்டில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க அவங்கள்டலாம் சொல்லி இதுக்கு வந்து ரிமூவ் பண்ண ரெக்வஸ்ட்டுக்கு ஃபில் பண்ண சொல்லுங்கள். அதுவும் நான் ஸ்ட்ராங்காக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, நெகட்டிவ் ரிவ்யூன்னு வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா 7 டேஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 20 டைம்ஸ் ஆகுது டிஃப்ரெண்ட் ஃபோனில், டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில், டிஃப்ரெண்ட் இன்டர்நெட் கனெக்ஷனில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா 90% வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இந்த 10% அவங்க ஜென்யூன் நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அது படிக்கும்போதே தெரியும். ஏஐ டெக்னாலஜி ரொம்ப பெரிய அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆனதுனால அந்த ரிவ்யூ போட்டவர் இது ஃபஸ்ட்டு மெயில் ஐடியிலேருந்து ஃபஸ்ட் டைம் தான் போட்டிருக்காரா, இல்லது அவர் ரிவ்யூ எல்லா கம்பெனிக்கும் இப்போ நெகட்டிவ் மட்டும் தான் போட்டுட்ருக்காரா, அவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது இந்த ஏஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அது ஃபால்ஸாக தான் ரிவ்யூ போட்டிருக்காரு அப்படின்னு இந்த ஏஐயோட ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இது ஒன்று தான் சொல்யூஷன். இதை தவிர யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுத்துங்க நான் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது வந்து பாசிபிலிட்டிஸே இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் உங்களுக்கு உங்களோட கஸ்டமருக்கு உங்களோட சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட உங்கள் கம்பெனி பற்றியான நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஃபோன் பண்ணியோ, அவங்களுக்கு ரெகுலரான இமெயில் அனுப்பியோ, இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணியோ. 3 டேஸ் முன்னாடி நான் ஒரு சென்னையில் சோனி கேமரா சென்டரில் நான் கேமரா வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சோனி சென்டரோட சோனியோட பிராண்டிங்கோட வேல்யூ என்னன்ட்டு. அவங்க யாரும் கேட்காம அவங்க சேல்ஸ் நடத்தியிருந்தாங்க. ஈவன் நான் வந்து ஒரு கேமரா வாங்க போனேன். அந்த கேமரா ரிசர்ச் ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த கேமரா இப்படி வேணும் அப்படி வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு. அங்கே போகும்போது அவங்க எதுவுமே கேட்கல. உங்களுக்கு ஒரு கேமரா வேணும் போது உங்களுக்கு என்ன கேமரான்னு கேட்டாங்க. நீங்கள் நல்லா சொல்லுங்கும்போது அது பெரிய அளவுக்குலாம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கல. ஏதோ அவங்களுக்கு ஒரு கேமரா சொன்னாங்க, அவ்வளோதான். ஆனால் கடைசியில் எனக்கு என்ன கேமரா வேணுமோ நான் கேட்டுட்டு இருந்த கேமரா நான் கேட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் வாங்கிட்டு வந்து நெக்ஸ்ட் டேலேருந்தே எனக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாசிட்டிவ் ரிவ்யூ போடுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் போடுங்க அப்படின்னு ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மேனேஜ்மெண்ட்டு வர்ற கஸ்டமரை எப்படி நம்ம வந்து டீட்டெயிலாக ப்ராடக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறத விட ரிவ்யூ கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னு வச்சுன்னா இந்த நெகட்டிவ் ரிவ்யூ வந்து கூகுள் லிஸ்ட்டில் காட்டுறது வந்து அவங்க குறைச்சிக்கிறாங்க. நெகட்டிவ் லிஸ்ட்டை வந்து லாஸ்ட்டில் கொண்டு வராங்க. பாசிட்டிவ்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அது மேலே காட்டுறாங்க. அதே மாதிரி யாராவது பாசிட்டிவ் போட்டிருந்தாங்க அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்படி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்கீங்க, உங்களோட சர்வீஸ் உங்களுக்கு ஹாப்பியாக இருந்ததுனால நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் மாதிரி ரிப்ளை பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது கம்யூனிகேஷன் வேணால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டச்சில் இருந்தீங்கன்னா லேட்டர் டேஸில் யாராவது நெகட்டிவ் ரிவ்யூ போடணும்னு நினச்சா கூட இதை பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஃபோன் நம்பருக்கோ இமெயில் ஐடிக்கோ அவங்க கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதனால் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டாலும் சரி, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ போட்டாலும் சரி, ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். ஒருத்தர் தெரியாமல் நெகட்டிவ் ரிவ்யூ போட்டார்னா அவருக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. அதுக்கு வந்து ரிப்ளை கீழே வந்து ரிப்ளை இருக்கும். அந்த ரிப்ளையில் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ரிவ்யூ போட்டிருக்கீங்க, இதுக்கு இந்த மாதிரி நாங்கள் ரிவ்யூ போட்டிருக்கீங்க, இது மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணலை, இல்லை இப்படி நடந்துச்சுன்னா இதுக்கு நாங்கள் வந்து அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறோம், ஃபியூச்சரில் நடக்காது, தயவுசெய்து இந்த ரிவ்யூஸை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள், இது எங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும்போது பர்சனலைஸாக பண்ணுங்கள். அவங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பரும் உங்களோட இமெயிலையும் கொடுத்து ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். 90% பீப்புள் வந்து அது ரிவ்யூ பண்ணுறாங்க. அவங்க ஜென்யூனாக ரிவ்யூ போட்டிருந்தாங்கன்னா. இதை தவிர வந்து நான் நெட்டில் நிறைய தேடி பார்க்கும்போது வட இந்தியா நிறைய பேர் வந்து 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, உங்களோட நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, இது தனிப்பட்ட முறையில் யாராலும் ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம உதவி சொன்ன மாதிரி வந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் கூகுளுக்கே வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், இது வந்து ஒரு ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணலாம். இதுதான் மெத்தடை தவிர வேறு எந்த காரணத்தை கொண்டு காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நன்றி. இது மாதிரி கண்டினியூவாக இது மாதிரி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி, பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. நான் எப்போ வேணாலும் உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.